Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொட்டீன் vlog ஒன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே weight lossல நான் ஒரு சில விஷயங்கள் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில weight loss டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொட்டீன் vlogல பாத்தீங்கன்னா காலையில எழுந்தோனே டீ ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சாம்பார் வைக்கலாம் அப்படினு பருப்பு வேக வச்சிருக்கேன். சோ அவசரமா காலையில செய்யக்கூடிய வேலை தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து ஹஸ்பண்டுக்கு லீவ், இன்னைக்கு லீவ், அடுத்த நாள் தான் டியூட்டி. ஸோ அதனால் குழந்தைங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பியிருந்தேன். லேட்டாக எழும்பி குழந்தைங்களுக்கு டிஃபன் தான் இன்றைக்கி கொடுத்து விட்ருந்தேன், தோசையும் சாம்பாரும். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் டிஃபன் கொடுத்து விட்றது. ஸோ ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போகிற அன்றைக்கி தான் கொஞ்சம் நேரமே எழும்பி மீன் குழம்பு அது இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. தோசைக்கல் வந்து வாஷ் பண்ணால் அடுத்த நாள் இந்த மாதிரி தான் முதல் தோசையெல்லாம் வரவே செய்யாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முட்டை ஆம்லேட் போட்டுட்டு எடுத்துட்டோன்னா நல்லா வரும். ஆனால் காலையில் வந்து அவசரமாக ஆம்லேட் போடலாம் டைம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வந்து தோசையை ஊற்றிட்டேன். நான் எண்ணெய் எல்லாம் ரொம்ப நிறைய சேர்க்க மாட்டேன் தோசைக்கல்ல, லைட்டாக நம்ம தேய்ச்சி தானே எடுக்கிறோம். ஸோ அது வந்து டயட்டில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்லது. ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அதிகம் இல்லாத வேலை தான், அவங்க பஸ் டிரைவர். ஸோ அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகம் வராது, அவங்களுக்கு வந்து ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்காது, அவங்க உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஆயிலு அப்புறம் ரொம்ப உப்பு அந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். வறுத்து பொரிச்சு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரேராக தான் கொடுக்குறது, அதிகமாக கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அப்புறம் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்னால வேறு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் கொடுத்தாலும் கவுன்சிலிங்கில் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய், ஆயில் ஃபுட்டு, உப்பு, காரம் அந்த மாதிரி பொருட்களை வந்து தவிர்க்க தான் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு இட்லியும் பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு இட்லி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இட்லி அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். சரி, ஒரு பக்கம் இந்த வேலை போயிட்டுருக்கா. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் அது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 1 hour டெய்லி வீட்டில் இருந்தாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு போடாமல் தான் பண்ணுவாங்க, அதனால தான் அந்த வீடியோஸ் எதுவும் நான் ஷேர் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு வீடியோக்காவது அது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்து ஷர்ட் போடுங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ வீடியோ ஷூட் பண்ணவே வேண்டாம், எனக்கு அவங்களுக்கு ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்கும், ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட எக்ஸசைஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்கு இட்லி தோசையும் சாம்பார் கொடுத்து விட்டுட்டேன். அடுத்து வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். லோ கார்ப் டயட்டில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டீ காஃபியெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அம்மா போட்டு வச்சா கூட எனக்கு டீ குடிக்கவே பிடிக்காது, அம்மா வேண்டாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியாமல் கீழெல்லாம் ஊற்றுற ஒரு ஆள்னா. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டெய்லி வந்து 2 டீ எடுத்துப்பேன். அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன், 2 டீ கிடையாது, அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். இது எப்படி பழகிடுச்சுன்னா நமக்கு வந்து லோ கார்ப் டயட்டில் சோறு அது எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ வந்து டீ குடிக்கிறப்போ ஒரு பசி அடங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் பட்டர் காஃபி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் டீக்கு வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஏன்னா டீ வந்து ஒரு நேரம் உணவாகவே எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த மாதிரி தான் நான் டீ அடிக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ரொம்ப குறைச்சிட்டு இப்போ என்னென்னா டெய்லி 2 மட்டும் எடுப்பேன். காலையில் 1 கப்பு, சாயங்காலம் 1 கப்பு. இதுக்கு இடையில வந்து சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டீ கூட போட்டு குடிப்பேன். நான் போட்டு குடிக்கிற டீயில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இஞ்சி, ஏலக்காயெல்லாம் போட்டு குடிப்பேன். முன்னாடி டீ தூள் ரெடி பண்ணி வச்சுப்பேன் வீட்டில். அதில் வந்து சுக்கு, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு டீ தூள் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த டீ தூள் போட்டு தான் டீ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அப்புறம் என்னாச்சுன்னா எங்களுக்கு வீட்டில் ஒரு குட்டி நாய்க்குட்டி வாங்கியிருந்தோம் இல்லையா, அவளுக்கு வந்து இஞ்சி போட்டு கொடுக்க முடியாது, சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுத்தா அவள் குடிக்க மாட்டாள். எல்லாருக்கும் சேர்த்து டீ போடுறப்ப, அவளுக்கு தனியாக நான் போட மாட்டேன், எல்லாருக்கும் சேர்த்து போடுறப்ப தான் காலையில் அவளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து சுக்கு எல்லாமே நிறுத்திட்டேன். ஆனால் உண்மையிலே சுக்கெல்லாம் போட்டு டீ குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 2 கப்பு டீ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம்.
சேர்த்துக்கணும். பால் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், தண்ணி நிறைய சேர்த்துக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த டீ குடிக்கிறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க எடுத்துக்கோங்க டயட்டில். இல்லை எனக்கு டீ காஃபி இல்லாமல் கூட ஓகே தான் அப்படிங்கிறவங்க டீ காஃபி எடுத்துக்க வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோட 27 கிலோ வெயிட் லாஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டீ தான். இந்த டீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு எனக்கு அடிக்கடி தோணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட் பவுடர் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது ரெடி பண்ணலான்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவங்க வந்து பீட்ரூட்டோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி தான் அவங்க வெயிலில் காய வச்சு எடுத்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நானும் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ பார்க்குறேன், தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன், தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி ஈர போனதுக்கப்புறமா தான் கட் பண்ணுறேன். அவங்க என்னென்னா தோலெல்லாம் எடுத்துட்டு அதை துருவி எடுக்கிறாங்க. கேரட் துருவல் இருக்குது இல்லையா, அந்த சீவலில் வச்சு துருவி எடுத்து காய போட்டு எடுக்கிறாங்க. அதுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி காய போட ஆரம்பிச்சிருக்கேன், 2 நாளில் காய்ச்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கூடவே நான் வந்து எனக்கு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நான் கொய்யா இருக்குன்னா எடுத்து சாப்பிட்டுடுவேன். கொய்யா சாப்பிட்டோன்னா நமக்கு நல்லாவே கிரேவிங்ஸு கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த வேலை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் வச்சு ஃபேஸ் பேக் ஒன்று நான் ரெடி பண்ணுவேன். முன்னாடி பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நிறுத்திட்டேன். செல்ஃப் கேர் வந்து இப்போ சுத்தமாக இல்லை, மறுபடியும் செல்ஃப் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்காக அந்த பாசிப்பயிரும் செம்பருத்தி பூவும் போட்டால் ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணணும். பாசிப்பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளவு செம்பருத்தி பூ கிடைக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் ரோஜா இதழ்கள் கிடச்சிச்சின்னா, பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அது கிடச்சின்னா அதையும் இந்த மாதிரி தனித்தனி இதழாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதை ரெண்டையும் வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வைக்கலை, நிழலில் காய வச்சா ஓகேவானு. உங்களுக்கு நிழலில் காய வச்சா அது காஞ்சி வருது அப்படின்னா ஓகே தான். ஆனால் பாசிப்பயிறு வெயிலில் காய வச்சா தான் கொஞ்சம் அது பவுட்ரு பண்ண வசதியாக இருக்கும். பாசிப்பயிரும் செம்பருத்தி பூவும் ஒரு நாள் வெயில் போதும். நல்ல வெயில் அடிக்கிறப்போ ஒரு நாள் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். அதை வெயிலில் காய வச்சுட்டேன். ஆனால் பீட்ரூட் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு தெரியலை. அது பவுடர் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தங்க கட்டி வந்துட்டான். சாயங்காலம் அவங்க அக்கா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவனும் வந்துடுவான் வீட்டுக்கு. வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்து படுத்துக்கு ஆளாட்டிகிட்டே இருந்தேன். நான் வீடியோ ஷூட் பண்ணேன், உடனே வந்து செல்லுக்கு. இப்போது இந்த குழந்தைங்க வந்து மொபைல்னா அப்படியே வந்து விழுறாங்க. ஸோ மொபைலுக்கு வந்துட்டான். பிள்ளைங்க வந்தோடனே பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துருவேன். கூடவே இவனுக்கு ஒரு குட்டி தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்றப்போ அவனுக்கு வாரி கொடுக்கணும். அக்காவங்க 2 பேரும் ஊட்டி விடணும். ஒரு வாயாவது 2 பேரும் ஊட்டி விட்டால் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வாயாவது ஊட்டி விட்டே ஆகணும். ஸோ அதனால் அவங்க ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க. அவனுக்கு ஒரு குட்டி தோசை கொடுத்தேன். தோசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இந்த கடைசியாக வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் கடைசியாக பிறக்கும்ல, அந்த குழந்தைங்க வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. இவனும் அப்படி தான். 4 பெண் குழந்தைங்க எங்களுக்கு ஃபேமிலியில். அதுக்கப்புறமா கடைசியாக இவன் 5ஆவது தான் இவன் பிறந்தான். அப்புறம் வந்து சீனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லி விட்டுருந்தேன், நான் மொத்தமாக சீனி வாங்குவேன். 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ஒத்துச்சு வாங்குவேன் சேர்த்தாப்பில். அது எதுக்காகனா நான் அந்த கேக்கு பேக்கிங்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ சீனியை தட்டி வச்சுட்டு கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு 2 நாளாக யோசிச்சுட்ருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது. நாளைக்காவது செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடியே சீனியை பவுடர் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீனி பொறுத்த வரைக்கும் இந்த கேக் பேக்கிங்லாம் பண்ணுறப்ப எவ்வளவு பவுட்ரு பண்ணாலும் பத்தவே செய்யாது. மறுபடியும் பவுட்ரு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு ஆர்டர் வர்றதை பொறுத்து தான். ஆனால் அந்த சீனியை பவுட்ரு பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதான் அதை பவுட்ரு பண்ணி நான் இன்றைக்கே ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு அதை பவுட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே வந்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சுருந்த பீட்ரூட்டெல்லாம் பார்த்தேன், ஓரளவு நல்லாவே காஞ்சிருக்கு. கண்டிப்பாக 2 நாளில் நல்லா காஞ்சிடும். அடுத்ததாக வந்து செம்பருத்தி பூவும் பாசிப்பயிரும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அந்த பாசிப்பயிரும் செம்பருத்தி பூவையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. ஃபேஸ் பேக் வந்து நமக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா கூட இதை அப்ளை பண்ணலாம். எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ நான் இதை அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இதில் என்னென்னா பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்த்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வெறும் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு வந்தேன். நைட் ஆகிறப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன். நைட்டு தான் இதை பவுட்ரு பண்ணினேன் நான்.
மிச்சத்தை வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண கொடுத்துருந்தேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பொண்ணு தான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவகிட்ட சும்மா கண்ணை சிமிட்டி உட்காந்துருந்தேன். 2 பேரும் அவங்களும் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த வெயில் காலத்தில் வர அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபேஸில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கை வச்சு சர்க்குலர் மோஷன்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு களத்துலலாம் போட்டுட்டேன். முன்னாடியெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து சும்மா காலையிலே இல்லை நைட்டோ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது நார்மல் ஃபேஸ் வாஷுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த கருவளையெல்லாம் இருந்துச்சு எனக்கு, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆச்சு ஒரு நாள்லேயே. அதுக்காக ஃபுல்லாக போகணும்னு சொல்ல மாட்டேன்னா, ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் எனக்கு தெரியுது. கழுத்துலேயுமே நல்ல சேஞ்ச் எனக்கு இருந்துச்சு. டயட்டுக்கு வர்றப்போ வந்து ஓவராக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், நமக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது, இந்த மாதிரி ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா டயட்டில் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகவோ இல்லை தூக்கம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கூடவே முடிஞ்ச அளவு ஒர்க் அவுட் வாக்கிங் எல்லாம் பண்ணுங்கள். நான் அந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறமா இது வரைக்கும் என்னோடய எக்ஸசைஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் வீட்டில் இருக்க ஒர்க்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. அது முடிக்கிறப்பவே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனாலேயே நான் இப்போ எக்ஸசைஸை நிறுத்தி வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். நைட்டே வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற போட்டு வைக்கிறேன். நாளைக்கு ஹேர் ஸ்பா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 3-4 வந்து பாதாம் பிசின் கொஞ்சம் ஊற போட்டு வைக்கிறேன். அந்த ஹேர் ஸ்பா நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மறுநாள் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு அது வரும். ஸோ நாளைக்கு செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாம் நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் நைட்டே ஊற போட்டு முடி போட்டு வச்சுட்டு அப்படியே தோசைக்கு மாவும் எடுத்து வச்சு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டயட்டு பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். முடிஞ்ச அளவு வீட்டில் சமைக்கிற உணவுகளே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஒரு டயட் பிளானை போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்காக ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளால் சமைச்சு டெய்லி சாப்பிட முடியாது. அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து இல்லை யாரோ ஒருத்தங்க சமைச்சு கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. நம்மளோட சமூக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி யாரோ ஒருத்தங்க சமைச்சு கொடுக்குறதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயட்டில் நீங்கள் அதையும் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 months வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டுக்குள்ளே வந்து ஓரளவு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மல் டயட்டுக்குள்ளே வர்றது தான் நல்லது. இந்த வெசல்ஸை மட்டும் நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணலாம். வெளியே வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அப்படியே வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி vlog வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.